எல்லாருக்கும் வணக்கம். என்னுடைய ராதா ராமராவ் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் வெல்கம் பண்ணுறேன். இந்த வீடியோவில் மாங்காயில் பப்பட்டுங்க. மாங்காய், மாம்பழம், மிக்ஸ்டு ஃப்ரூட் எல்லாத்துலேயுமே பப்பட் செய்யலாம். இப்போ நீங்கள் பார்க்க இருக்கிறது பார்த்திங்கன்னா மாங்காயில் பப்பட். நிறைய பேர் வீடியோ போட்டிருக்காங்க, நீங்களும் பார்த்துருப்பீங்க. ஆனால் இது ஒரு வருஷம் ஆனாலும் உங்களுக்கு ரொம்ப ட்ரை ஆகாமல், கலர் மாறாமல் சாஃப்டாக இருக்கிறது எப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் முழுக்க பார்க்க போகிறோம். அதுக்கு இந்த மாங்காய் பப்பட் சிறப்பை என்ன இன்க்ரீடியன்ட்ஸ் சேர்க்கணும், அதே போல் இந்த மாதிரி கஷ்டப்பட்டு செஞ்ச இந்த மாங்காய் பப்பட் ஒரு வருஷம் வரைக்கும் ரொம்ப ட்ரை ஆகாமல் இருக்கிறதுக்கு நம்ம எப்படி ஸ்டோர் பண்ணணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா நீங்களும் இதே போல் நல்ல சாஃப்டான மேங்கோ பப்பட் செய்யலாம். இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாத வியூவர்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. மாங்காயில் வத்தல்னு சொல்லலாம், பப்பட் அப்படின்னு சொல்லலாம். அது வத்தல் போல தாங்க, வெயிலில் காய வைக்கிறதுனால அதை செய்யறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 850 கிராம் எடை உள்ள மாங்காய் எடுத்திருக்கேன். முதல்ல நம்ம இதில் கம்ப்ளீட்டாக தோல் எடுத்துட்டு நம்ம சாம்பாருக்கெலாம் காய் எப்படி நறுக்கிறோமோ அதுபோல் நம்ம வெள்ளையாக நம்ம சின்ன துண்டமாக நறுக்கிக்கணும். இப்போ இதை அளக்க முடியாது, வேக வச்சு அளந்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம சர்க்கரை சேர்க்கணும். நல்லா சதப்பத்துள்ள மாங்காக நல்லா ஹார்டாக இருந்தது, அதனால் நான் ஒரு 150 ml தண்ணி விடுறேன். இதே நீங்கள் கிளிமூக்கு மாங்காய் எடுத்தால் ஜஸ்ட்டு ஒரு 50 ml தண்ணி விட்டால் போதும். இல்லைனா குக்கருக்குள்ளே தண்ணி வச்சு பாத்திரம் வச்சு நீங்கள் டைரெக்டாக மாங்காவை தண்ணி விடாமல் வேக வைக்கலாம். இது ரொம்பவே ஹார்டாக இருந்தது, தண்ணி பசை கம்மியாக இருந்ததுனால ஒரு 150 ml தண்ணி விட்டு 2 விசில் டைரெக்டாக நம்ம குக்கரில் வேக வச்சதுனால 2 விசில் விட்டுட்டு சூடாக இருக்கிறப்பே பாருங்கள் மசிச்சிட்டேன். இதை மிக்சியில் அரைக்கணுன்றது கிடையாது. இந்த மசித்த மாங்காவை சூடாக இருக்கிறப்பே ஜூஸ் வடிகட்டல் இருக்குது பார்த்திங்களா, அதில் நம்ம கொஞ்சமாக சேர்த்துட்டு கரண்டியால் நல்லா மசிச்சு விட்டோம் அப்படின்னா ஜாம் பதத்துக்கு உங்களுக்கு அந்த வடிகட்டியில் அந்த மாங்காய் பல்ப்பு விழுங்க. இதே மாதிரி செஞ்சுக்கலாம். உங்களுக்கு இந்த மாதிரி கையால் அழுத்தம் கொடுத்து வடிகட்ட முடியல அப்படின்னா சூடு ஆறினப்புறம் இந்த மாங்காவை மிக்சியில் அரைச்சிட்டு அதுக்கப்புறம் தாராளமாக நீங்கள் வடிகட்டிடலாம். ஆனால் இது ஒரே வேலையாகப்படுங்க, ரொம்ப சுலபம். 10 நிமிஷத்தில் பாருங்கள் மாங்காய் பல்ப்பு முழுக்க வடிகட்டி நல்லா க்ளீனாக இருக்குது. இப்போ தான் நம்ம அளந்துக்கணும். பாருங்கள், ஒரு கப்பு எடுத்திருக்கேன். முதல்ல 1 கப்பு மாங்காய் பல்ப்பு கிடச்சிருக்கு. அதை நம்ம எந்த வானிலையில் அந்த பப்பட் கிளறோமோ அதில் சேர்த்துக்கலாம். இப்போது நான் மாங்காய் வேக வச்ச அந்த ப்ரெஷர் ஃபேன்லேயே நான் கிளற போகிறேன். 1 கப்பு மாங்காய் பல்ப்பு எடுத்தேன். அடுத்தது 1/2 கப்பு, மொத்தம் 1.5 கப்பு மாங்காய் பல்ப்பு எடுத்ததுக்கு 1/2 கப்பு சுகர் சேர்க்குறேன். நீங்கள் தாராளமாக வெல்லம் சேர்த்து கூட செய்யலாம். வெல்லத்தை 1/2 கப்பு பொடிச்சுக்கோங்க. 3:1 அப்படிங்கிற மெஷர்மெண்ட்டில் சேர்க்கணுங்க. அடுத்தது இது நம்ம அடுப்பை வச்சு அந்த சர்க்கரையெல்லாம் உருகிறதுக்குள்ளே 1/2 மூடி எலுமிச்சம்பழம் எடுத்துட்டு அந்த விதைகள் இல்லாமல் வடிகட்டிக்கிறேன். இது கூட 1/2 டீஸ்பூன் இந்துப்பு சேர்க்குறேன். 1/2 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்க்குறேன். இந்த டிப்ஸு ரொம்ப முக்கியம். எலுமிச்சம்பழம் சேர்க்குறது ரொம்ப முக்கியம். அதே போல் மிளகாத்தூளை பார்த்தீங்கன்னா இந்த எலுமிச்சம்பழம் ஜூஸில் சேர்த்துக்கோங்க. நீங்கள் டைரெக்டாக மிளகாத்தூளை அந்த மாங்காய் பல்ப்பு கலரப்பே சேர்த்திங்கன்னா அது அங்கங்கே சிவப்பு கலரில் சின்னதாக மிளகாத்தூள் கரையாமல் டாட்டாக இருக்கும். அதனால தான் இந்த டிப்ஸ் ரொம்ப முக்கியம். சர்க்கரை கரைஞ்சி நல்ல ஒரு டிரான்ஸ்பரண்ட் கலர் வருங்க. இது கரெக்டாக 5-7 நிமிஷம் சிம் ஃப்ளேமில் வச்சு கிளறணும். அவ்வளோதான், ரொம்ப நேரம் கிளறணும்னு அவசியம் இல்லை. நல்லா பளபளன்னு வந்தோடனே அந்த எலுமிச்சம்பழ ஜூஸு, உப்பு, மிளகாத்தூள் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். ஒரு 30 செகண்ட் அந்த எலுமிச்சம்பழ ஜூஸை நல்லா சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பை நிறுத்திடலாம். எதுக்காக எலுமிச்சம்பழ ஜூஸ் சேர்க்குறோம் அப்படின்னா இது காஞ்சி போனதுக்கப்புறம் அந்த சர்க்கரை பூத்து போகாமல் ஹார்டாகாமல் இருக்கும். இப்போ மேங்கோ பப்பட், அதாவது மாங்காயில் செய்யக்கூடிய பப்பட்டுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. மாம்பழத்தில் செய்யக்கூடிய பப்பட்டாக இருந்தால் நெய் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம மாங்காயில் தான் பப்பட் செய்ய போகிறோம். எந்த பிளேட்டில் நம்ம எடுத்து கொட்ட போகிறோமோ அதில் கொஞ்சம் எண்ணெய் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ மாம்பழமாக இருந்தால் கண்டிப்பாக நெய் சேர்த்தா தான் நல்ல வாசனையாக இருக்கும். மாம்பழத்தில் இந்த பப்பட் எப்படி செய்யலான்னு சொல்லி அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். நான் மாம்பழ சீசன் வர்றதுக்கு முன்னாடியே இந்த மாம்பழ பப்பட் செஞ்சேங்க. பார்க்குறதுக்கு எவ்வளோ ஷைனிங்காக இருக்குது, எவ்வளோ கனமாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி கனமாக நம்ம போட்டால் தான் உங்களுக்கு ரொம்ப நாள் வரைக்கும் உங்களுக்கு ஹார்ட் ஆகாமல் இருக்கும். இது எப்படிலாம் நம்ம பேக் பண்ணோம் அப்படிங்கிறதையும் சொல்கிறேன். இப்போ அடுப்பை நிறுத்ததுக்கப்புறம் இந்த மாங்காய் அந்த பல்ப்பை நம்ம அந்த பிளேட்டில் போட்டுட்டு கரண்டியாலாம் நம்ம சமப்படுத்தக்கூடாது. ஜஸ்ட்டு அப்படி தட்டினாலே போருங்க. அந்த மாங்காய் பல்ப்பு தட்டு முழுக்க நல்லா ஸ்ப்ரெட் ஆகிடும். நல்லா திக்காகவே போடுங்க. மெல்லிஸாக நீங்கள் போட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு நமக்கு எடுக்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் 1 மாதம் கூட இல்லைங்க, அப்படி ட்ரை ஆகிடும், ஹார்ட் ஆகிடும். அதனால் ஓரளவு திக்காகவே நம்ம போடலாம். பாருங்கள், இப்போ நான் 3 நாள் நல்ல வெயிலில் காய வச்சுருந்தேன். ஓரங்களில் ஜஸ்ட்டு நம்ம கத்தியால் அப்படி மெதுவாக எடுத்து விட்டால் போருங்க. அப்படியே இந்த பிளேட்டு எந்த சைஸில் இருக்கோ அந்த சைஸில் இந்த பப்பட் வந்துடுங்க. அந்த திக்னஸ் உங்களுக்கு காமிக்கிறேன்.
நம்ம எடுக்கிறப்ப பார்த்தீங்கன்னா நல்ல ஓரளவு கனமாக இருக்கணும். எவ்வளோ ஈஸியாக எடுக்க வருது பாருங்கள். டிரான்ஸ்பரண்ட்டாகவும் இருக்கும், அதே சமயத்தில் வந்து நல்ல ஒரு திக்னஸ் இருக்கும். மெல்லிஸாக போடாதீங்க. எதுக்காக நான் திரும்ப திரும்ப இதை சொல்கிறேன்னா, நிறைய பேர் யூடியூப்பில் இந்த மாதிரி மேங்கோ பப்பட் போட்டு மெல்லிஸாக போடுவாங்க, அதை சுருட்டி காமிப்பாங்க. அன்னைக்கு பார்க்க நல்லாயிருக்கும், ஆனால் அது ஒரு மாதம் கழிச்சு எப்படி இருக்குன்னு யாராவது காமிச்சிருக்காங்களா? இப்போ நான் கவர்லேருந்து பிரித்து காமிக்கிற பப்பட் பார்த்திங்கன்னா மிக்ஸ்டு ஃப்ரூட் பப்பட். இதை வாங்கி பார்த்திங்கன்னா 6 மாதம் ஆச்சு. இது எப்போ மேனுஃபேக்சர் பண்ணாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 9 மாதத்துக்கு முன்னாடி. மெல்லிஸாகவும் போட்டிருக்காங்க, ஒன்று மேலே ஒன்று அடுக்கி கவரில் வச்சுருக்காங்க. அதனால் நீங்கள் கொஞ்சம் திக்னஸாக போடுறது முக்கியம். எலுமிச்சம்பழம் சேர்த்து பப்பட் செய்கிறது ரொம்பவே முக்கியம். அதுக்கப்புறம் இது எப்படி நம்ம ஸ்டோர் பண்ண போகிறோம் பாருங்கள். நானும் தான் சுருட்டி காமிக்கிறேன். திக்னஸாகவும் இருக்குது, அதே சமயத்தில் நல்லா ஃப்ளெக்சபிளாகவும் இருக்குது இல்லையா? இது நம்ம சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கணுங்க. கட் பண்ணிவிட்டு ஒரு 4 நாளாக வச்சு நம்ம தனித்தனியாக கவர்லேயும் நம்ம கடையில் எப்படி கொடுக்குறாங்களோ அந்த மாதிரி செலோ டேப் போட்டு பேக் பண்ணலாம். இல்லை அப்படின்னா இந்த மாதிரி 4 நாளாக அடிக்கி ஒரு கவர்க்குள்ளே வச்சுட்டு தாராளமாக நீங்கள் ஸ்டோர் பண்ணிட்டீங்கன்னா ஃப்ரிட்ஜிலலாம் வைக்கணும்னு அவசியமே இல்லை. பாருங்களேன், சின்ன சின்ன பீஸாக அந்த கடைகள் எப்படி நம்ம விற்கிறாங்களோ அதே போல் நான் செஞ்சுருக்கேன் பாருங்கள். 3 நாளாக அடுக்கிக்கோங்க. இந்த மாதிரி அடுக்கிட்டு எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து கவரில் தாராளமாக வைக்கலாம். அவ்வளோ சாஃப்டாக இருக்குங்க. இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு நம்ம இந்த பப்பட் செஞ்சுட்டு உடனே வீணாக போகாமல் நல்லா ஸ்டோர் பண்ணி மாதக்கணக்காக வச்சு சாப்பிட்றதுக்கு தான் நம்ம இந்த அளவுக்கு மெனக்கடுறோம். இது 1 வருஷம் வரைக்கும் நல்லாயிருக்கும். கலர் மட்டும் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும், கொஞ்சம் டார்க் கலர் ஆகும், ஆனால் டேஸ்ட் வைஸ் ரொம்ப நல்லாயிருக்கும். ஹார்ட் ஆகாது. அதுவும் நீங்கள் ப்ரெக்னென்ட் லேடிஸ் வீட்டில் இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு புளிப்பு தன்மையாக ஏதாவது சாப்பிட்ணும் அப்படின்னா வீட்டில் செஞ்சு இந்த மேங்கோ பப்பட் கொடுங்க. அதே போல் ஒரு குமட்டல் இருக்குது, நீர் தாகம் இருக்குன்னா ட்ராவலுக்கெலாம் தாராளமாக நீங்கள் இதை கொண்டு போகலாம். நல்லா இதை ஒன்று சாப்பிட்டாலே உமிழ்நீரோடு உங்களுக்கு ஒரு ஜீரண சக்தி ஆகுங்க. பாருங்கள், நான் எப்படி கவரில் எல்லாத்தையுமே ஒன்றா அடுக்கி வைக்கிறேன் பார்த்தீங்களா? இந்த டிப்ஸு ரொம்ப ரொம்ப முக்கியம். யாருமே இந்த மேங்கோ பப்பட் செஞ்சுட்டு எப்படி ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னு இது வரைக்கும் யாரும் வீடியோ போட்டதில்லை. என்னுடைய அனுபவத்தில் நான் முன்னாடி போட்ட மேங்கோ பப்பட்லாம் ரொம்ப ஹார்டானதுக்கப்புறம் இது எப்படி பர்ஃபெக்டாக பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு தான் நான் இவ்வளோ தூரம் சொல்கிறேன். விஜயவாடா ஸ்டேஷனில், ரயில்வே ஸ்டேஷனில் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய பாராக கவரில் டைட்டாக பேக் பண்ணி விற்கிறாங்கங்க. அதை பார்த்துட்டு தான் நானும் இதை போல் ஸ்டோர் பண்ணிக்கணுன்றதை கற்றுண்டேன். அவசியம் நீங்கள் மேங்கோ பப்பட் செஞ்சு பாருங்கள். நான் சொன்ன டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். தாம்பாளத்தில் அந்த கார்னர் பீஸ் எல்லாம் தனியாக கட் பண்ணி வச்சுருக்கீங்க, அதை உடனே சாப்பிட்டு காலி பண்ணிட்டாங்க. அவசியம் இந்த வெயில் காலம் இருக்கிறப்பே நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துன்னு நினச்சிங்கன்னா லைக்ஸ் கொடுங்க, கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கமெண்ட்ஸ் போடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு கண்டிப்பாக இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாத வீவர்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி எப்போதுமே சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. தேங்க்யூ வீவர்ஸ்.